Taste the Daily. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த திடீர் மழையால் பல இடங்களில் விளைநிலங்களில் நீர் தேங்கி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 8000 ஏக்கர் சம்பா பயிர்களும், தஞ்சாவூரில் பல நூறு ஏக்கர் நெற்பயிர்களும் நீரில் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. பனிப்பொழிவு மற்றும் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு திமுக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். ஈரப்பதத்துடன் கொண்டுவரும் நெல்மணிகளை எந்தவித நிபந்தனைகளும் இன்றி கொள்முதல் செய்ய வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தாம்பரம் சுற்று வட்டார பகுதிகளில் சனிக்கிழமையன்று 5 மணி நேரத்தில் 10 செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சாலையில் கூட நிம்மதியாக நடந்து செல்ல முடியாத நிலையில் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரத்தில் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட பலரிடம் நகைப்பறிப்பு சம்பவ செய்தி அதிர்ச்சி வருகிறது. விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலமும் தொடர்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நகை பறிப்பு போன்ற குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலின் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நகை பறிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுய விளம்பரங்களில் செலுத்தும் அதே கவனத்தை சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் செலுத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். பொங்கல் விடுமுறை முடிந்து பொதுமக்கள் சென்னை திரும்பி வரும் நிலையில் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். இரண்டாயிரத்து 23-24 நிதியாண்டில் ட்ரயம்ப் தேர்தல் அறக்கட்டளையிடமிருந்து 5 கோடி ரூபாய் நன்கொடையை பெற்ற திமுக. இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய அதிமுக பிரமுகர் உயிரிழந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம். உயிரிழந்த அதிமுக பிரமுகரின் மனைவி வழங்கிய புகாரின் பேரில் விபத்து வழக்கு கொலை வழக்காக மாற்றி 4 பேரை பிடித்து விசாரணை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 16 வயது பட்டேல் இன சிறுவன் மீது சிறுநீர் கழித்து கொடுமைப்படுத்திய 6 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. சமூக நீதி பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் தொடரும் இதுபோன்ற சாதிய மோதல்களே இந்த ஆட்சியின் லட்சணத்திற்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் கோவை புதூரில் பொங்கல் பண்டிகை கொண்டாடிவிட்டு வீட்டுக்கு திரும்பிச் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 3 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்கள் சுதந்திரமாக சாலையில் நடந்து செல்ல முடியாத அவலம் தொடர்ந்து நீடிப்பதாக மக்கள் வேதனை. கோவை மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே உள்ள பிரச்சனையால் மாநகராட்சி சாலைகள் பராமரிப்பின்றி காணப்படும் அவலம். நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. கோவையில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை நகர ஏரியில் விட மாநகராட்சி திட்டமிட்டிருப்பதால் மக்கள் கவலை. நீர் ஆதாரம் பாதிக்கும் என்பதால் நீர்வழிப்பாதைகளை புதுப்பித்து ஏரியில் தண்ணீர் செல்ல அனுமதிக்க வேண்டும் என திமுக அரசுக்கு வலியுறுத்தல். தேசிய மருத்துவ பதிவேட்டில் பதிவு செய்ய விண்ணப்பித்த MBBS மருத்துவர்களில் 3% பேர் மட்டுமே இதுவரை பதிவு செய்திருப்பதாக தகவல்.
ஆதார் மற்றும் பிரமாண பத்திரம் சமர்ப்பித்தல் போன்ற செயல்முறைகளில் சிக்கல் இருப்பதாக இந்திய மருத்துவ சங்கம் கவலை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தனியார் எஸ்டேட் மருத்துவமனையில் உயிரிழந்த பெண்ணின் உடலை டிராக்டரில் கொண்டு சென்ற அவலம். ஆம்புலன்ஸ் வசதி கூட செய்து தராத மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கு வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே நாட்டு வெடி வெடித்து 6 வயது சிறுமி உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஃப்ளூ காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதால் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காய்ச்சல் பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதி. நிர்வாக திறனற்ற திமுக அரசு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சுமார் 33 லட்சம் குடும்பங்களுக்கு பொங்கல் தொகுப்பு சென்றடையாத நிலையில் வரும் 25ஆம் தேதி வரை பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என திராவிட மாடல் அரசு அறிவிப்பு. அதற்கு வர சொன்னால் இதற்கு வருகிறாயே என்று கிராமத்தில் கூறுவதைப் போல திமுக அரசின் அறிவிப்பு இருப்பதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வெள்ளை கம்பளம் விரித்ததைப் போல் காட்சியளித்த புல்வெளிகளை கண்டு மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நிலவி வரும் கடும் குளிர் மற்றும் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அறநிலையத்துறையின் மோசமான நிர்வாகத்தால் தமிழகத்தில் கோவில்களுக்கு ஆண்டுக்கு 5,900 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக ஆலய வழிபடுவோர் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. அதை மீட்டோம் இதை மீட்டோம் என அவ்வப்போது ஏக்கர் கணக்கில் பொய்யை அள்ளி வீசும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இதற்கு என்ன பதில் கூறப்போகிறார் என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் அருகே கடலில் மூழ்கி மாயமான பள்ளி மாணவி 3 நாட்கள் ஆகியும் கிடைக்காத சோகம். சிறுமியை கண்டுபிடிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத விடியா அரசின் காவல்துறையை கண்டித்து சிறுமியின் உறவினர்கள் சென்னை புதுச்சேரி சாலையில் மறியல். கோவை ரயில் நிலையத்தில் புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் சிக்கின. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் கடத்தல் பொருட்களின் கேந்திரமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வடலூரில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5,250 பாக்கெட் ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் ஒருவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடியில் விற்பனைக்காக காரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் சிக்கின. தமிழகத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை திணறி வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் சிவகாஞ்சி அருகே போதைப்பொருள் விற்பனை செய்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காய்கறி வியாபாரம் போல போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கஞ்சா செடியை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்ற இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. திருச்சி அருகே பள்ளி மாணவியை காதலிப்பதாக கூறி திருமணம் செய்ய முயன்ற டாடா ஏஸ் வாகன ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. திருச்சி அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிகள் 2 பாலியல் தொல்லை கொடுத்ததாக 52 வயது ஆசிரியர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகளில் கூட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் வேதனை.
சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 60 வயது மூதாட்டியை வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற காமுகனை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் ஆதங்கம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் விசைப்படகில் இருந்த வட மாநில மீனவரை மது போதையில் கழுத்தறுத்து கொலை செய்த நபர் சிக்கினார். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் மதுபால் நிகழும் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக மக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சொத்து தகராறில் சொந்த சித்தப்பாவை நடுரோட்டில் அரிவாளால் தாக்கிய மகன். விடியா திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் நிகழாத நாட்களே இல்லை எனும் அளவிற்கு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக மக்கள் கடும் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் படிப்பில் கவனம் செலுத்துமாறு அறிவுரை கூறிய காவலாளியை அரிவாளால் தாக்கிய பள்ளி சிறுவன். திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாததால் மாணவர்கள் பாதை மாறி செல்லும் அவலம். விழுப்புரத்தில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர் வீட்டில் 70 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. திமுக ஆட்சியில் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். கிருஷ்ணகிரி அருகே 3 வீடுகளில் 42 சவரன் தங்கம் ரொக்கப்பணம் திருட்டு. திமுக ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த தியான நிலையில் இருப்பதால் திருட்டு சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீட்டில் பீரோவை உடைத்து 2 பவுன் தங்க நகை மற்றும் 38,000 ரூபாய் பணம் கொள்ளை. திமுக ஆட்சியில் காவல்துறை முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள பவானி அம்மன் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பு. திமுக ஆட்சியில் போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் போக்குவரத்து நெரிசல். பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தொடர் விடுமுறையை முடித்துக்கொண்டு சென்னையை நோக்கி வரும் பொதுமக்கள். வாகனங்கள் ஆமை வேகத்தில் செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதி. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் மந்த கதியில் நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகளால் வாகன ஓட்டிகள் அவதி. மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் சாலை பாலத்தில் தேங்கிய மழை நீர். முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு செல்லும் வாகன ஓட்டிகள். ராமேஸ்வரம் மீனவ குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. நகராட்சி நிர்வாகம் மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. மாவட்ட நிர்வாகம் மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையை அடுத்த வட நெம்மேலை பாம்பு பண்ணைக்கு கடந்த மாதத்தில் மட்டும் 100 கண்ணாடி விரியன் 120 நல்ல பாம்பு கொண்டுவரப்பட்டன. தற்போது குளிர்காலம் என்பதால் குளிரை தாக்குப்பிடிக்க பாம்புகள் உள்ள பானைகளை சுற்றி வைக்கோல் வைத்து பாம்புகளுக்கு கதகதப்பு ஏற்படுத்தும் பணியில் ஊழியர்கள் மும்முரம். சென்னை விமான நிலையத்தில் துபாய், சிங்கப்பூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். கடத்தல்காரர்களுக்கு சாதகமாக செயல்பட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். பணியாளர்களின் அனுமதி இல்லாமல் கணக்குகளை மாற்ற முடியும் என இபிஎஃப் புதிய விதிகள் அமல். பணியாளர்கள் வேலையை மாற்றும் போது இபிஎஃப் கணக்குகள் தானாக மாற்றப்படும் என அறிவிப்பு.
இந்த வார இறுதியில் 6 கிரகங்களின் அரிய சீரமைப்பு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வானத்தில் காணப்படும். மாலை நேரத்தில் குறைந்த ஒளி மாசு உள்ள இடங்களில் தொலைநோக்கி கொண்டு பார்வையிடலாம். காசாவில் 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் தொடங்கிய போர் 15 மாதங்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்தது. விடுவிக்கவுள்ள 3 பெண் பணைய கைதிகளின் பெயர் விவரங்களை ஹமாஸ் வெளியிட்ட நிலையில் போர் நிறுத்தம் அமல். அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் உலக தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர்.